குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 242 பேருடன் புறப்பட்ட சில நிமிடங்களில் ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் பேரிழப்பு ஏற்பட்டது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வியாழக்கிழமையான நேற்றைய தினம் மதியம் 1:38 மணிக்கு புறப்பட்டது ஏர் இந்தியனின் 171 என்ற போஜிங் ரக விமானம். கேப்டன் சுமித் சபர்வால், துணை விமானி கிளைவ் குந்தர் ஆகியோர் விமானத்தை இயக்கினர். போஜிங் 787-8 ட்ரீம்லைனர் எனும் இந்த விமானத்தில் 230 பயணிகள், 12 பணியாளர்கள் என 242 பேர் பயணித்துள்ளனர். இவர்களில் 169 பேர் இந்தியர்களும், 63 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களும், 7 பேர் போர்த்துகீசர்களும், ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் 1:38 விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதன்பின் சில நிமிடங்களிலேயே வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அந்த விமானத்தின் முன்பகுதி அகமதாபாத் மேகனி நகர் பகுதியில் பிஜே மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ மாணவர்கள் விடுதியின் கூரையின் மீது விழுந்துள்ளது. பயங்கர வெடிச்சத்துடன் விமானம் வீழ்ந்ததை அடுத்து தீ மளமளவென்று பற்றி எரிந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். பல மீட்டர் தொலைவுக்கு கரும்புகை வெளியேறியிருக்கின்றது. 204 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 41 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அகமதாபாத் மாநகர காவல் ஆணையாளர் GS மாலிக் தெரிவித்திருந்தார். அகமதாபாத் விமான விபத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. விபத்தில் சிக்கி அவர் உயிரிழந்த தகவலை மத்திய அமைச்சர் CR பாட்டீல் உறுதி செய்திருக்கின்றார். தனது மகளை சந்திக்க அவர் நேற்றைய தினம் மதியம் லண்டன் புறப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. விமான விபத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறும்போது, மதியம் நான் வீட்டில் இருந்தேன். அப்போது திடீரென பலத்த சத்தம் கேட்டது. அது ஏதோ பயங்கரமான வெடி விபத்து போல இருந்தது. முதலில் பூகம்பமாக இருக்கும் என நான் நினைத்தேன். தொடர்ந்து என்னவென்று பார்க்க வீட்டின் வெளியே வந்தேன். வானுயர கரும்புகை எழுந்திருந்ததை பார்த்தேன். பின்னர் வீட்டிலிருந்து இங்கு வந்து பார்த்தபோது விபத்தில் சிக்கிய விமானத்தின் சிதறிய பாகங்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இருந்தது. அது மிகவும் அதிர்ச்சி அளித்தது என தெரிவித்திருக்கின்றார். ஏர் இந்திய விமான விபத்து தொடர்பாக பதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகி வருகின்றது. இதில் அகமதாபாத் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி தொடர்பான காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது. இதில் விடுதி சுவர் சுக்குநூறாக உடைந்து அறை முழுவதும் சிதறி கிடப்பது தெரிகின்றது. விடுதியில் உள்ள உணவு மேசைகளில் சாப்பிடாமல் விடப்பட்ட உணவு தட்டுக்களை காண முடிகின்றது. இது மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் விடுதி கட்டிடம் மீது விமானம் மோதியதை காட்டுகின்றது. மருத்துவ மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது. விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமானியிடமிருந்து மேடே என்ற அவசர அழைப்பு 3 தடவை வந்திருக்கின்றது. அதன் பிறகு லண்டன் செல்ல வேண்டிய அந்த விமானத்திலிருந்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு எந்த தொடர்பும் கிடைக்கவில்லை எனவும் அறிய முடிகின்றது. போயிங் நிறுவனத்தின் 787-8 ட்ரீம்லைனர் ரக விமானம் கடந்த 2011ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த 14 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு சுமார் 1000 போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் எந்த விமானமும் இதுவரை விபத்தில் சிக்கவில்லை. பெரிய விமானங்களில் வேகமாக செல்லக்கூடிய இந்த வகை விமானம், இந்த ரக விமானம் எரிபொருளையும் 25% மிச்சப்படுத்தும் எனவும் அறிய முடிகின்றது. இந்த ரக விமானத்தில் இதுவரை 100 கோடிக்கு மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருக்கின்றனர். விபத்துக்குள்ளாகியமை இதுவே முதல் தடவை எனவும் சொல்லப்படுகின்றது. மிகவும் பாதுகாப்பான விமானமாக கருதப்பட்ட போயிங் ட்ரீம்லைனர் விமானம் தற்போது முதல் முறையாக மேலே எழும்ப முடியாமல் தரையிறங்கி விபத்தில் சிக்கியிருக்கின்றது. இதற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வருகின்றது.